உங்களுக்கு 20லிருந்து 35 வயசுக்குள்ள இருக்குன்னா அப்ப இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டு போவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. வெல்கம் டு பிஹைண்ட் புக்ஸ். நான் உங்க மகேஷ் குமார். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த சீரிஸ் ரேண்டம் கான்டென்ட் ஃப்ரம் தி ரேண்டம் புக்ஸ் எபிசோட் 56. ஒரு பெரிய பணக்காரர் கிட்ட ஒரு செய்தியாளர் சந்திக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறாரு. சார், யங் ஜெனரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதுக்கு இவர் ரொம்ப சிம்பிளா ஒரு பதில் சொல்றாரு. நீங்கள் கழுதையாக மட்டும் இருக்காதீர்கள் அப்படிங்கிறாரு. இவருக்கு ஷாக். என்னடா இவர் புசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, சார் இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, எனக்கு புரியல அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதுக்கு அந்த பணக்காரர் பதில் சொல்றாரு. இந்த யங் ஏஜ்ல தான் நீங்க ஒரு டெசிஷன் எடுத்து நீங்க ஒரு டைரக்ஷன்ல போகணும். ஆனா ஒரு கழுதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ரொம்ப பசியும் தாகமும் இருக்கிற ஒரு கழுதைக்கு முன்னாடி நீங்கள் வைக்கோலையும் தண்ணியும் ரெண்டுத்தையும் வெவ்வேறு டைரக்ஷனில் தூரமாக வச்சுருந்தீங்கன்னா அது கடைசி வரைக்கும் எந்த பக்கமே நவராது. இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருக்குமே தவிர்த்து ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்காது. அதைத்தான் நான் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கிட்ட பார்க்குறேன்னு அவர் சொல்கிறாரு. இவருக்கு ரொம்ப ஷாக்கு. என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு என்று. அதுக்கான ஆன்சரையும் அவர் இன்னொரு தடவை கொடுக்குறாரு. இப்போது என்னோட பையனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் என்னோட பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுவான். அவன் இதிலேருந்து ஒரு புது பிஸ்னஸை எடுத்துகிட்டு போகலான்னு யோசிக்கவே மாட்டான். ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸை சஸ்டெயின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் அவன் தேடுவான். அதுக்கப்புறமா தான் ஒரு புது பிஸ்னஸ்க்கு போவான். நம்ம என்ன பண்ணுறோம், புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிக்கிற எல்லாருமே என்ன திங்க் பண்ணுறோன்னா, நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடணும், நான் எல்லாத்தையும் மாற்றிடணும் அப்படின்னு அந்த தாட் ப்ராசஸ்லேயே எதையுமே ஒழுங்காக படிக்க மாட்டாங்க, எதையுமே ஒழுங்காக ரிசர்ச் பண்ண மாட்டாங்க, எதையுமே ஒழுங்காக தெரிஞ்சுக்க மாட்டாங்க. இதனால தான் நான் சொல்கிறேன், தயவு செய்து நீங்கள் கழுதையாக இருக்காதீர்கள் அப்படின்னு. அதுக்காக தான் அப்படி சொன்னேன் தம்பி, யாரையும் புண்படுத்துறதுக்காக இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது படித்தவொடனே என்னை ரொம்ப ஷேக் பண்ணிருச்சு. அதனால தான் நான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணுறேன். நீங்களும் உங்களோட லைஃப்பில் ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்து அதற்கான ஸ்டெப்ஸை எடுக்க ஆரம்பிச்சிருங்க. இன்னுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா, செய்யலாமா செய்ய வேண்டாமான்னு யோசிக்காமல் அடுத்த ஸ்டெப் எடுங்க. ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்.